கரூர் பரப்புரையின் போது விஜய் பரப்புரையின் போது 41 பேர் இறந்ததற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு நயினார் நாயகன் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் யாருமே சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சி நடந்தது எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 2-3 மாசம் ஆகுதுல்ல. இதுவரை யாரு காரணம்னு ஒருத்தர் கூட சொல்லு. இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாரா? சொல்லவே இல்லையா? இதுவரைக்கும் யாரும் சொல்லல. அவர் காரணம் நீ எப்படி சொல்ல முடியும்? ஏதாவது காரணம் இருக்கணும்ல. அதெல்லாம் கிடையாது. தேர்தல் முடிந்தவுடன் இல்ல, தேர்தலுக்காண்டி என்ன வேணாலும் போய் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூத்தையும் திமுகவினர் 300 கள்ள ஓட்டுகள் சேர்த்திருக்காங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றச்சாட்டு. கள்ள ஓட்டா? கள்ள ஓட்டு இந்த கள்ள ஓட்டுங்கிறது எப்படி இருக்கும்? அவர் தான் சொல்லணும். கள்ள ஓட்டு எப்படி இருக்கும்னு அவர் தான் சொல்லணும். நல்ல ஓட்டு கள்ள ஓட்டு எப்படி? கள்ள ஓட்டு ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் போய் உங்கள் பேரில் இருக்க ஓட்டை நான் போட்டால் தான் கள்ள ஓட்டு. அப்படிலாம் போட முடியாதுங்க. இதுக்கு அடையாள அட்டை இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்லிப் கொண்டு போய் கொடுக்கணும். கள்ள ஓட்டே போட முடியாதுங்க. ஒரு ஓட்டு கூட போட முடியாது கள்ள ஓட்டு. அது அதாவது தோற்க போகிறதுக்கு ஏதோ சாக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க. நாளைக்கு தோற்ற உடனே என்ன சொல்கிறாங்க? ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க. பழைய ஓய்வு திட்டம் 20 ஆண்டு கால போராட்டத்துக்கு முன்பு தமிழக முதல்வர் கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க. இது அரசு ஊழியர்களினோட பயந்து திமுக தேர்தல்னால கொடுத்துருக்குங்கிறாங்க. பயந்தெல்லாம் கொடுக்கல. நீங்கள் நிதி நிலைமையை சரி செய்வது நிரந்தரமாக அவர்களுக்கு இந்த திட்டத்தை வழங்க வேண்டியிருக்கு. நல்ல அறிந்து ஆய்ந்து இதை அவருக்கு வழங்க முடியும் என்று தெரிந்தவுடன் தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். போகிற போக்கில் அறிவிக்கலை, அறிவிப்பு மாதிரி அறிவிக்கலை. நாளைக்கு கை மேலே கொடுக்கணும். அது நல்லா முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக கமிட்டி அமைத்து நம்முடைய வருவாயை எப்படி பெருக்குவது, அதை எப்படி சமாளிப்பது எதிர்காலத்தில் என்பதற்கெல்லாம் நல்ல திட்டமிட்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம் என்று அருமையாக